மிக சமீபத்தில் கூட தலைநகர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர்ல ஸ்கூல் படிக்கிற சின்ன பெண்ணிற்கு நடந்த பாலியல் கொடுமை என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த கிரிமினல் இப்பதான் சிக்கியிருக்கான். இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற ஃபிடோஃபைல் செக்ஸ் குற்றங்களை பற்றி பேசுகிற சினிமாவா மாரீசன் வந்திருக்கு. ஃபிடோஃபைல்னா 13 மற்றும் 13 வயதுக்கு கீழே இருக்கிற சிறுமிகளை செக்ஸுக்காக பயன்படுத்துகிற குற்றம். ஒரு சினிமா தியேட்டர்ல இருந்து யமாகா RX 100 பைக்கை திருடிட்டு அடுத்த திருட்டுக்காக அந்த வீட்டில் ஃபகத் இறங்கியிருப்பார். அந்த வீட்டுக்குள்ள இருந்து தன்னை காப்பாத்தின ஃபகத் ஃபாசிலுக்கு 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லி வடிவேலு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறார். ஞாபக மறதி நோய் இருக்க வடிவேலு கிட்ட இருந்து 25 லட்சத்தை அடிக்கிறது ஈஸின்னு ஃபாசில் நினைக்கிறார். ரோட் ட்ரிப் மூலமா ஒரு கதையை சொன்னது நல்ல ஐடியா. முழுக்க முழுக்க காமெடி நடிகரா இருந்த வடிவேலு மாரீசன் சினிமால பிரமாதமான கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கார். சினிமா முழுக்க வர்ற வடிவேலு ஆக்டிங்ல அசத்தியிருக்கார். எந்த விதமான ஹீரோயிசம் இல்லாம ஒரு லோவர் மிடில் கிளாஸ் திருடனா ஃபகத் ஃபாசில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஞாபக மறதி நோய் இருக்க வடிவேலு கிட்ட இருந்து எப்படியாவது ATM பின் நம்பரை கண்டுபிடிக்கணும்னு ஃபகத் ட்ரை பண்ற எல்லா சீன்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நேத்து ஒருத்தர் பார்த்தோம் சாங்கை கரெக்டான சீன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல நல்ல கிளாப்ஸ். பார்ப்போம் இளையராஜா சார் என்ன சொல்ல போறாருன்னு. இந்த டிராவல் ஸ்டோரிக்குள்ள வடிவேலுக்கும் ஃபகத்துக்கும் பாண்டிங் உருவாகிற சீன்கள் நல்ல மேக்கிங். எதனால வடிவேல் டபுள் ஃபேஸ் லைஃபை செலக்ட் பண்றாரு? அதுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல சொல்ற காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த சினிமாவின் சென்டர் பாயிண்டா இருக்க ஃபிடோஃபைல் செக்ஸின் கொடூரங்களை பத்தி டீட்டெயிலாகவும் டெப்தான சீன்களே இல்லை. மொத்தத்தில் நல்ல கதைக்களம். ஆனா ஓவரால் மேக்கிங் இன்னும் டெப்தா பண்ணி இருந்தா இந்த சினிமா இன்னும் நல்லா வந்திருக்கும். எல்லா தரப்பு ஆடியன்ஸுமே தாராளமா ஒரு முறை இந்த சினிமாவை பார்க்கலாம். ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.